உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாகவே நாம் வள்ளல் பிரானோட உரைநடைய வியந்து 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 பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா, அவர் துவங்குகிறார் ஒரு வார்த்தையில் அப்படின்னா அந்த பக்கம் பக்கம் பக்கமாக அது போய்கிட்டே இருக்கும். கமா 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 கமான்னு போட்டு எப்படிப்பா இவரால் இவ்வளோ எழுத முடியுது, இவ்வளோ வார்த்தைகள் சொல்ல முடியுது, இவ்வளோ பேச முடியுது, இவ்வளோ தத்துவங்களை சொல்ல முடியுது, இத்தனை நூற்றாண்டு காலம் கழித்தும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய சிந்தனைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, தெரிந்து கொள்ளப்படுகின்றன, அறிந்து கொள்ளப்படுகின்றன என்றால் எப்படி 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 என்கின்ற வியப்பு தான் மேலோங்கும். அப்படி வியப்பு மேலோங்குகின்ற ஒரு பத்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சத்திய பெரு விண்ணப்பம் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பத்தி இதுவும் அப்படிதாங்க. ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தார்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த பக்கம் முடிந்து அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. எங்கே வேணால் நாம் நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான உரைநடை. அதை தவிர அந்த உரைநடையில் அவர் சொல்லுகின்ற தகவல் குவியல் ஒரு என்சைக்ளோபீடியா எப்படி இருக்குன்னா வள்ளலாராக இருக்கும் என்று நாம் சொல்லிடலாம். ஒரு என்சைக்ளோபீடியா என்னவெல்லாம் தரும் என்றால் வள்ளல் பிரான் நமக்கு அவருடைய உரைநடையில் என்னவெல்லாம் தருகிறாரோ அதுதான் எந்த என்சைக்ளோபீடியாவை விடவும் மிக அதிகமான தகவலை தருகின்ற என்சைக்ளோபீடியாவாக, ஆன்மீக என்சைக்ளோபீடியாவாக, சித்தர் என்சைக்ளோபீடியாவாக வள்ளல் பிரான் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு உரைநடையை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். நனவு கனவு சுழுத்தி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல் புடைத்தோல் வன்தோல் மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு செந்நரம்பு பசுநரம்பு சிறுநரம்பு பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரென்பு சிற்றென்பு நீட்டென்பு முடக்கென்பு முதலிய என்பின் வகைகளும் நல்லிரத்தம் புல்லிரத்தம் கலவை இரத்தம் கபில இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறைச்சி கல்லிறைச்சி மண்ணிறைச்சி நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும். இப்போ நிறுத்திட்டோம். ஆனால் இது இவ்வளோன்னு தான் இல்லை, இன்னும் போயிட்டே இருக்குங்க. இன்னும் பல பக்கத்துக்கு போகுது. இதை படித்தா நம்ம உடம்ப ஸ்கேன் பண்ணி முற்ற முழுக்க தமிழில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அந்த ஆங்கில முறை மருத்துவம் என்பது தமிழ் நிலத்திற்கு வருவதற்கு முன்னால் தமிழில் சித்த இலக்கியம்தான், சித்த மருத்துவம் தான் இருந்தது. அப்படின்னா உடல் உறுப்புகள், அதில் இருக்கக்கூடிய பாகங்கள், நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய பௌதீகம் எல்லாவற்றுக்கும் தமிழில் வார்த்தைகள் இருந்திருக்கின்றன. அதைத்தான் வள்ளல் பிரான் இன்னைக்கு நமக்கு இதில் சொல்லித்தரார். ஆங்கில மருத்துவம் வந்த பின்பு வேண்டுமானால் இந்த உள்ளுறுப்புகளுக்கு ஆங்கில வார்த்தைகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே காலம் காலமாக, பன்னெடும் காலமாக, அதுதான் நாம் வியக்க வேண்டிய விஷயம். தமிழ் நிலத்தில் எல்லா விதமான உடல் உறுப்புகளுக்கும் தமிழில் வார்த்தைகள் இருந்திருக்கின்றன என்றால் எவ்வளவு செழுமையான மொழியாக, எவ்வளவு செறிவு வாய்ந்த மொழியாக நம்முடைய சித்தர் ஞானம் இருந்திருக்கிறது, தமிழ் மொழி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பத்தியை படிக்கும்போது வியக்க தான் தோணுது. தோலா, அதில் ஒரு 4 வகையான தோல் சொல்கிறார். எலும்பா, அதில் ஒரு 4 வகையான எலும்பு. நரம்பா, அதில் ஒரு 4 வகையான நரம்பு. இரத்த வகையா, நமக்கு தெரிஞ்சது ஏ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஓ பாசிட்டிவா, இது மட்டும்தான். ஆனால் அந்த இரத்த வகையில் ஆயிரக்கணக்கான வகையை வள்ளல் பிரான் சொல்கிறார். அது தவிர கனவு நனவு சுழுத்தி அப்படின்னு 3 வகையான அந்த நிலையை பற்றியும் சொல்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான பத்திங்க இது. வியக்கலாம். ஒவ்வொரு வார்த்தை முடியும் போதும் வியந்து 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 அடுத்த வார்த்தைக்கு நகர வேண்டிய ஒரு பத்தியைத்தான் ஒரு பெரு விண்ணப்பமாக நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். திரும்ப பயணிக்கலாம். நனவு கனவு சுழுத்தி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும். நனவு அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா புருவ மத்தியில் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். திரும்ப பாருங்க அந்த வார்த்தைகளை. நனவு கனவு சுழுத்தி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும். நனவுங்கிறது இருப்பதற்கான இடமாக புருவ மத்தியை சொல்கிறார்கள்.
கனவுங்கிறது இருப்பதற்குரிய இடமாக கழுத்தை சொல்கிறார்கள். சுழுத்தி என்பது இருப்பதற்குரிய இடமாக இதயத்தை சொல்கிறார்கள், மனசை சொல்கிறார்கள். சரி, இந்த 3 என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நனவு அப்படின்னா நாம் விழித்திருக்கக்கூடிய இந்த பொழுதுகள், தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய இந்த பொழுதுகள், ஐம்புலன்களால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதுகள், கண்கள் திறந்திருக்கும், காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கும், நாக்கு வாய் பாட்டு பேசி கொண்டிருக்கும், உடம்பு தொடு உணர்ச்சியால் என்ன நடக்கிறது, யார் என்னை தொடுகிறார்கள் என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கும், மூளை சிந்தனை அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும், உலகத்தில் என்னெல்லாம் பேசுகிறாங்க சத்தம் கேட்கும், என்னெல்லாம் வாசனை வருகிறது அந்த சப்தம் கேட்கும், என்னவெல்லாம் சிந்தனை வருகிறது அதையும் நம்மால் உணர முடியும். ஐம்புலன்களை கொண்டு அந்த நாளில் நாம் விழிப்போடு இருக்கக்கூடிய அந்த நிலையை நனவு என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். கனவு அப்படிங்கும்போது நம்முடைய ஐம்புலன்கள் உறங்கி கொண்டிருக்கும். ராத்திரி தூங்கும்போது கண்ணு முழிச்சுட்டா தூங்குவோம். ராத்திரி தூங்கிட்டு இருக்கோன்னு வைங்க, யாராவது கூப்பிட்டா நமக்கு கேட்குமா? கேட்காது. யாராவது தொட்டு எழுப்பினாலும் நம்ம ஆழ் உறக்கத்தில் இருக்கிறோம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிற அந்த ஐம்புலன்களும் உறங்கி கொண்டிருக்கின்ற நிலைதான் கனவு நிலை என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். ஆனால் அந்த நிலையில் ஆழ்மனம் என்பது ஒன்று விழித்திருக்கும். அந்த ஆழ்மனம்தான் கனவுகளை உருவாக்கி கொண்டிருக்கும். தூங்கும்போது நாம் கனவு காண்றோம் அப்படிங்கிறப்போ எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த கனவு தான் எனக்கு வரணுங்க அப்படின்னு யாராவது கட்டளை போட்டுக்கிட்டு நினச்சிட்டு போய் அந்த கனவை உருவாக்க முடியுமா? இல்லை. ஏனென்றால் ஆழ்மனம் அதன் பாட்டுக்கு இயங்கி கொண்டிருக்கும். அந்த நிலைதான் கனவு நிலை. சுழுத்தி என்ற 3வது நிலையை சொல்கிறாரு. அந்த சுழுத்தி என்பது ஆழ்மனமும் உறங்க போய், சிந்தனைகளும் உறங்க போய், ஒரு டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், கனவற்ற நிலை, எந்த விதமான நினைப்புமற்ற ஒரு நிலை வரும்போது அதைத்தான் சுழுத்தி என்று சொல்கிறார். இந்த 3 நிலையும் மனிதர்களாகிய நமக்கு இயல்பான நிலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர நனவு என்ற நிலையில் நாம் எதையாவது யோசிக்கிறோம் அப்படின்னா என்னங்க பண்ணுவோம்? ஒரு பேனாவை எடுத்தோ பென்சில் எடுத்தோ நெத்தியில் தட்டிப்போம் தெரியுமா? நம்ம விரலால் கூட தட்டிப்போம். ஏன்னா புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொறியை தூண்டுவது தான் நனவு நிலை, சிந்தனை நிலை. கனவுங்கிறப்போ இயல்பாக கழுத்தில் கை போகும், அல்லது மனசில் கை போகும், இதயத்தில் கை போகும். அந்த இரண்டும் சேர்ந்த நிலை. கழுத்தில் இருக்கிறது அந்த கனவு நிலை, மனசில் இருக்கிறது அந்த கனவு நிலையும் சுழுத்தி நிலையும் என்று சொல்லுகின்ற உரைநடை. திரும்ப வள்ளல் பிரானோட உரைநடையை பார்த்து வியக்கலாம். நனவு, கனவு, சுழுதி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும். இந்த பத்தியில வள்ளல் பிரான் சுழுதின்னு சொல்லியிருக்கார். ஆனால் சுழுத்தி அப்படின்னு சொல்லலாம். எனவே சுழுத்தி என்று சொல்லுவதும் சரிதான், சுழுதி என்று சொல்லுவதும் சரிதான். அந்த புரிதலோட இந்த பத்தியை வாசிக்கணும். அடுத்த பயணம் பாருங்க. பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல், புடைத்தோல், வந்தோல், மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு, செந்நரம்பு, பசுநரம்பு, சிறுநரம்பு, பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரென்பு, சிற்றென்பு, நீட்டென்பு, முடக்கென்பு முதலிய என்பின் வகைகளும் நல்லிரத்தம், புல்லிரத்தம், கலவை இரத்தம், கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறைச்சி, கல்லிறைச்சி, மண்ணிறைச்சி, நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும். வியப்பதற்கான ஒரு பட்டியல், வியப்பதற்கான ஒரு உரைநடை பத்தி. இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தைகள் ஏற்கனவே இருந்திருக்கின்றன. இவ்வளவு வகையான எலும்பு வகைகள் இருந்திருக்கின்றன, இவ்வளவு வகையான நரம்பு வகைகள் இருந்திருக்கின்றன, இவ்வளவு வகையான இரத்த வகைகள் இருந்திருக்கின்றன, இவ்வளவு வகையான இறைச்சி வகைகள் இருந்திருக்கின்றன, இருக்க போகின்றன. எனவே இவ்வளவையும் அள்ளி கொடுக்கின்ற தமிழும் காலம் காலமாக இருக்க போகிறது. நம்முடைய வள்ளல் பிரானின் சிந்தனைகளும் காலம் காலமாக இருக்க போகிறது என்ற வியப்போடு, அந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் வள்ளல் பிரானோடு உரைநடையோடு பயணிப்போம். நிச்சயமாக இந்த உரைநடை என்பது ஒரு மருத்துவ குறிப்பாக, ஒரு என்சைக்ளோபீடியாவாக நமக்கு அறிவை அள்ளி கொடுக்கிறது என்கின்ற வியப்பு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.